ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன பதிவில் ஒரு விஷயம் பார்த்தோம். விஜயுடைய ஆஸ்தான ஜோதிடரான திரு பண்டிட் வெற்றிவேல் அவர்கள் மருத்துவ விஷயம் பற்றி பேசியிருந்தார். அதாவது உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா மந்திரம் சொன்னால் போதும், அதுக்கான ஒரு நேரம் இருக்குது, அதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னுலாம் சொல்லியிருந்தார். அதுக்கு நிறைய பேர் மந்திரம் சொன்னால் பிழைக்க முடியுமா, மந்திரம் சொன்னால் பிழைக்க முடியுமான்லாம் கேட்டாங்க. ஓகே, அது பரவாயில்ல. ஒரு ஜோதிடர் அப்படின்ற முறையில் ஒரு நேரம் இருக்குது அப்படிங்கிறது உண்மை தான். ஆனால் நல்ல நேரம் கெட்ட நேரம்ங்கிறது தான் ஜோதிடத்தில் இருக்கோ தவிர இந்த மந்திரம் சொன்னால் பொழைச்சிப்பாங்க அப்படின்றது இல்லை. ஹார்ட் அட்டாக் வந்ததும் நேராக ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு உள்ளே அவரை அனுப்பிட்டு நேராக சாமிக்கிட்ட போய் அவரை நல்லபடியாக காப்பாற்றி கொடு தெய்வமேனு அவர் காலையே விழுந்து மன்றாடி கேட்டுக்கோங்க. கடவுள் உங்களுக்கு காப்பாற்றி கொடுப்பார். ஃப்ரெண்ட்ஸ், நோய் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் வரும். நல்லவன் கெட்டவன், மோசமானவன் தப்பானவன், அறிவு இருக்கவன் இல்லாதவன், பணம் இருக்கிறவன் இல்லாதவன், புரிஞ்சதுங்களா? அந்த மாதிரி ஆண்கள் பெண்கள் குழந்தைங்கள், பிறந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனை வரும், சரிங்களா? அதே மாதிரி 90 வயசு 97 வயசு ஆகியும் போகாமல் படுத்துகிட்டே இருந்து என் ஹஸ்பண்டோட பாட்டிக்கு 102 வயசில் கங்காவில் கொண்டு போய் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அவங்க கீழே விழுந்து கால் இதாகிடுச்சு, ஸ்டீல் பிளேட் வச்சாங்க. கங்கா ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா கூட அவங்க அந்த இதில் வச்சுருப்பாங்க அவங்க ஃபோட்டோவோட. அந்த மாதிரி அந்த வயசு வரைக்கும் வாழ்வாங்க. அவங்களுக்கும் நோய் வரும், அப்புறமும் பொழைச்சி அப்புறமும் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு தான் அந்த பாட்டி இறந்து போனாங்க. அந்த மாதிரி எந்த வயசில் வேணாலும் நோய் வரும் நமக்கு. அதுக்கான காரணங்கள் அப்படின்னெல்லாம் பார்த்தோம்னா ஜோதிடத்தில் நமக்கு 9 கிரகங்கள் இருக்குது, சரிங்களா? 9 கிரகங்கள், 12 பாவங்கள், 27 நட்சத்திரங்கள். இப்போது உங்களுக்கு நிறைய நீங்கள் கேட்டிருப்பீங்க, 48 நாள் ஒரு விரதம் இருந்தால் 48 நாள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் இந்த 48 நாள் ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக 48 நாள் சொல்கிறாங்க அப்படின்னா 9 கிரகங்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள். அப்போது 9 கிரகம், 12 ராசி, 27 நட்சத்திரம், இது 3 சேர்ந்தா கூட்டுனீங்கன்னா 48ன்ற நம்பர் வரும். அதனால தான் என்ன ஒரு விஷயமானாலும் அந்த 48 நாளுக்குள்ளே முடிஞ்சிடும். 48 நாட்கள் ஒரு மண்டலம். கோயிலெலாம் கும்பாபிஷேகம் வைக்கும்போது 48 நாள் மண்டல பூஜை இருக்கும், நீ போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறது இதுக்காக தான். அவங்க ராசி, அவங்க நட்சத்திரம், கிரகம் எல்லாமே அந்த ரொட்டேஷனில் வந்துருன்றதுனால 48 நாள் சொல்லப்படுது. இந்த 3 விஷயங்கள் கூடவே ஒரு தசாபுத்தி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. 48 விஷயங்களும் நம்மளுடைய விதி. நம்ம பிறக்கிறப்போ கிரகம் நமக்கு வேலை செஞ்சுட்ருக்கோம், அந்த ராசி நமக்கு வேலை செஞ்சுட்ருக்கோம், அந்த நட்சத்திரங்கள் நமக்கு வேலை செஞ்சுட்ருக்கோம். இது விதி. மதி அப்படின்னு சொல்கிறது தசாபுத்திகள். அதாவது நம்ம பிறந்த நட்சத்திரத்தை வச்சு அடுத்த 9 தசாபுத்திகள் நமக்கு வரும். அது எப்படி வரும் அப்படின்ற விஷயம்லாம் இருக்குது. அதை தான் விதிப்படியும் நடக்கும், மதிப்படியும் நடக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட அந்த ரெவல்யூஷன் சக்தி கதின்னு சொல்கிறது. உன்னோட கதி என்னவோ அதுதான் அப்படின்னு சொல்கிறது. அதனால் விதி மதி கதி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜோதிடத்தில். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நான் வச்சுக்கோங்க, ஜோதிடத்தில் இவ்வளோ தான் இருக்குது. எங்கேயாவது கடவுள் வந்துச்சா? இல்லை. ஜோதிடம் அப்படின்னா லக்னம், நட்சத்திரம், கிரகங்கள், இது மட்டும்தான் நமக்கு ஜோதிடம். இதில் எங்கேயுமே கடவுள் வரமாட்டார், புரியுதுங்களா? எந்த இடத்துலையும் கடவுள் இல்லை. இந்த கட்டத்தை மட்டும் வச்சு, தசாபுத்திகளை மட்டும் வச்சு தான் நம்ம ஜோதிடம் சொல்கிறோம். கடவுள் இங்கே எங்கேயும் வரமாட்டார். ஆனால் இந்த விதியை விதித்ததே கடவுள். புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த கட்டம் தான் உனக்கு, ஆனால் இந்த கட்டத்தில் இந்த இடத்துல உன்னை பிறக்க வச்சது கடவுள். உனக்கு இதுதான் நடக்கும். ஹாஸ்பிட்டலில் ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் எடுத்தால் நம்மளோட ரத்தத்தை கொடுத்தோம்னா அவங்க அந்த ரத்தத்தில் என்னெல்லாம் இருக்குது, உடம்புல என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத புட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி கடவுள் நம்மளை பிறக்க வச்ச நேரத்தில் ஒரு ஜாதக அமைப்பு நமக்கு வரும். அதில் உன் வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகுது, நீ இத்தனை வருஷம் வாழ போகிற, இத்தனை வருஷத்தில் உனக்கு இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு புட்டு வைக்கிறது தான் ஜாதகமோ தவிர, ஜாதகத்தை பார்த்துட்டு நமக்கு நல்ல நேரம் இருந்துச்சுன்னா பேசாமல் இருந்துக்கலாம், கெட்ட நேரம் இருந்துச்சுன்னா கடவுள்கிட்ட போயிட்டு வரலாம், அங்கே போய் அவர்கிட்ட வேண்டிட்டா இது நடக்கும் அது நடக்குங்கிறது கிடையாது.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஜாதகம் உங்களுக்கு எழுதப்பட்ட விதி. உங்கள் ஜாதகப்படி தான் உங்கள் வாழ்க்கை நடக்குமோ தவிர நம்ம சாமி போய் கும்பிட்டோம்னா நம்மளுக்கு நடந்துரும் அப்படிங்கிறதுன்னு நினைக்காதீங்க. சரியா? சாமி கும்பிட்டாலே நடக்காதுன்னா இந்த பரிகாரங்கள் பண்ணால் எப்படி நடக்கும்? நல்லா நம்பிச்சுக்கோங்க. சாமி காலில் போய் விழுந்தா கூட ஒரு வேளை அவர் மனசு இறங்கி சரி இவ்வளோ கஷ்டப்படுறான் தொலைஞ்சு போகிறான்னு ஏதாவது காப்பாற்றுவார். ஆனால் இந்த பரிகாரங்கள் அப்படின்றது எந்த வகையிலையும் கடவுள் ஏற்றுக்க மாட்டார். அவர் விதித்ததை எப்படி அவர்னால் மாற்ற முடியும்? புரியுதுங்களா? அதனால் எந்தவித பரிகாரமும் எத்தையுமே மாற்றாது. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட 70% பேர் இதே நம்புகிறாங்க. என்கிட்டயே அது சொல்லுவாங்க. ஆமாம் எந்த கோயிலுக்கு போகிறதுன்னு தான் கேட்பாங்க. அதுவும் கோயில்னால் தூரமான அந்த முருகர் கோயில் இந்த முருகர் கோயில் இல்லை, கடவுளை கும்பிடு, முருகரை கும்பிடு. முருகர் உனக்கு நல்லது செய்ய காத்திருக்காரு. அதாவது செவ்வாய்னா முருகர், செவ்வாயுடைய அதிதேவதை முருகர் உனக்கு நல்லது செய்ய காத்திருக்காரு. நீ முருகரை கும்பிடு, உங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்க முருகரை கும்பிடு, உங்கள் ஊருக்குள்ளேயே இருக்கிற முருகரை கும்பிடு அப்படின்னு சொல்லுவேன். அவங்களும் அது செய்கிறாங்க. நிறைய பேர் இப்போ என்கிட்ட அதான் கேட்குறாங்க. என்னோட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரிஞ்சு போச்சு, அம்மா எனக்கு எந்த கிரகம் நல்லா இருக்குது, நான் எந்த கடவுளை கும்பிடணுன்னு மட்டும்தான் கேட்பாங்க. எனக்கு ரொம்ப திருப்தி இதில். இந்த அளவுக்காவது நான் அவங்கள மாற்றிட்டேன். எல்லாருமே அப்படி இருக்காங்கங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போது மருத்துவ ஜோதிடத்துக்கு வருவோம். இப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா 9 கிரகம் 12 பாவம். இதில் உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு எந்த இடங்கள் கெட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். சூரியன் கெட்டிருக்கு அப்படின்னா இப்போது இது மருத்துவ ஜோதிட கேபி அஸ்ட்ராலஜி புக்கு, எங்கள் தேவராஜ் ஐயா குருநாதர் எழுதின புக்கு இது, மருத்துவ ஜோதிடம். இதில் இவ்வளோ பெரிய புக்கு பாருங்கள், இவ்வளோ பெரிய புக்கு, எவ்வளோ பேஜஸ், 304 பேஜஸ் இருக்குது. இதில் மொத்தமும் எந்த கிரகம் பாதிக்கப்பட்டால் என்ன நோய் வரும், எந்த பாவம் பாதிக்கப்பட்டால் என்ன நோய் வரும் அப்படின்னு இதில் சொல்லப்பட்டிருக்கு. சூரியன் பாதிச்சிருந்தால் சில நோய்கள் வரும். சரிங்களா? தலை, பல்லு, கண், எலும்புகள் சூரியன். சந்திரன் மனோகாரகன். சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தது ஜாதகத்தில்னா அவங்களால தெளிவான முடிவுகளை எடுக்கவே முடியாது. அவங்க தாயாரால் அவங்க சிரமப்படுற மாதிரி இருக்கும். செவ்வாய் பாதிச்சிருந்தா இரத்தத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிறையா வரும். அதாவது கண்ணுக்கு தெரிகிற இரத்தம் செவ்வாய், உடம்புக்குள்ளே ஓடுற இரத்தம் சந்திரன். சரிங்களா? அப்போது நமக்கு ரத்தம் வெளியேறதுனால பிரச்சனை வரும். அந்த மாதிரி நிறையா இது வரும். அதே போல் தசை அது செவ்வாய். ஸோ தசைகளில் ஏதாவது பிடிப்பு ஏற்படுது அப்படின்னா செவ்வாய் உங்களுக்கு கெட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி புதன் அப்படின்னாலே நரம்புகள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நரம்புகள் புதன் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்க நரம்புகள் கட்டாயம் பாதிக்கப்படும். அதே போல் குரு அப்படிங்கிறப்பவே உங்களுக்கு கொழுப்பு சத்துக்கு காரகர் குரு. ஸோ உடம்புல இருக்கிற கொழுப்பு சத்துக்கான காரகன் குரு. அடுத்து சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா கொஞ்சம் அழகுல பிரச்சனை பண்ணுவார். சுகர் வரும். சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்தால் சுகர் வரும். புரிஞ்சுதுங்களா? அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சுக்கிரனோடது. அதுக்கடுத்து சனி அப்படின்னா சாதாரணமாக சனி பாதிச்சுன்னா முடி கொட்டும், தழும்புகள் ஏற்படும், வடுக்கள் ஏற்படும், கழிவு வெளியேற்ற பாதைகளில் சிக்கல் வரும். சனி கெட்டிருக்கவங்க கிட்ட வேர்வை நாத்தம் வரும். புரிஞ்சுதுங்களா? அந்த மாதிரி சனிக்குன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே போல் ராகு கெட்டிருந்தால் பல விஷயங்கள் நடக்கும். அதே போல் கேது கெட்டிருந்தாலும் நிறைய அந்த நம்ம உடம்புல இருக்கிற சின்ன போர்ஷன்ஸ் எல்லாமே பாதிக்கப்படும் கேது கெட்டிருந்தா. ராகு அப்படி தான் கேன்சரு அந்த மாதிரி பெரிய நோய்களை கொடுப்பார். ராகுனா பிரம்மாண்டம், கேதுனா சின்னது. இந்த மாதிரி பல விஷயங்கள் கிரகங்களால் நடக்கும். அதுக்கடுத்து சந்திரன் பாதிக்கப்பட்டு சந்திரனும் ராகுவும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தான் ஆடிசம் வரும். புரிஞ்சுதுங்களா? அந்த மாதிரி பல விஷயங்கள் மருத்துவ ஜோதிடத்தில் இருக்குது. ஒவ்வொன்றா நம்ம செக் பண்ணணும். அதே போல் பாவங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாவங்கள் பாதிக்கப்படும் போதும் அந்தந்த பாவங்களுக்குரிய நம்ம உடம்புல இருக்கிற இடங்கள் பாதிக்கப்படும். இப்போ முதல் பாவம் அப்படிங்கிறது தலை, 2வது பாவம் அப்படிங்கிறது முகம், தலை மூளை முதல் பாவம், 2வது பாவம் முகம், 3வது பாவம் காதுகள், கழுத்து, தோள்பட்டை, 4வது பாகம் இந்த மார்பு பகுதி, நுரையீரல், 5வது பாவம் இதயம், 6வது பாவம் வயிறு, 7வது பாவம் அடிவயிறு, 8வது பாவம் மர்ம உறுப்புகள், 9ஆம் பாவம் தொடை, அப்புறம் வீரிய சக்தி, உடம்புல இருக்க எக்ஸ்ட்ரா சக்திகள்,
11ஆம் பாவம் முட்டி 12ஆம் பாவம் கால் பாதம். அப்போது இப்போ பாதத்தில் ஒரு வலி வருது அப்படின்னா, அம்மா எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, அம்மா எனக்கு மூட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோன்னா 11ஆம் பாவம் பார்த்தா கெட்டிருக்கும், எனக்கு காலில் ஒரே குடைச்சல்மா எப்போவுமே இருக்குது, சரியே ஆக மாட்டேங்குதுன்னு வாங்க பார்த்தா 12ஆம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கோம். 4ஆம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா நுரையீரலில் பிரச்சனை இருக்கும். மார்பக புற்றுநோயெல்லாம் கடுமையாக 4ஆம் பாவம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வரும். அந்த மாதிரி பல விஷயங்கள் கிரகங்கள்லேயும் பாவங்களையும் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம அவங்களுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் தசா புத்திகள், புரிஞ்சுதுங்களா? உங்கள் ஜாதகத்தில் அந்த பாதிப்புகள் அங்கே இருக்கும், ஆனால் அது நடக்காது. ஜாதகம் பார்க்கும்போது இது இல்லையே அப்படின்னா அப்போ வராது. தசா புத்திகள் மாறும்போது வரும். இப்போது உங்களுக்கு புதன் தசை நடக்கும்போது நரம்பு பாதிப்பு வரும். ஏன்னா புதன் கெட்டிருந்தாரு அப்படின்னா உங்கள் நரம்புகள் பாதிக்கப்படும். புரிஞ்சதுங்களா? அப்போது அது எப்போ நடக்கும்? புதன் தசை புதன் புத்திகளில் நடக்கும். உங்களுக்கு கொடுத்தே ஆகணும், கடுமையாக கொடுத்தாகணும்னா புதன் அந்தரத்தில் கூட கொடுப்பார். அதாவது புதன் தசை அப்படிங்கிறது இந்த பெரிய விஷயம். புதன் தசைக்குள்ள புத்தி இருக்கும், இந்த இப்படி சின்னதாக புத்தி இருக்கும். அந்த புத்திக்குள்ளே அந்தரம் இருக்கும், அந்த அந்தரத்துக்குள்ளே சூட்சமம் இருக்கும், சூட்சமத்துக்குள்ளே பிரணவம் இருக்கும். புரியுதுங்களா? அப்போது அந்த பெரிய தசையிலையும் பாதிப்பு வரும், புத்தியிலையும் பாதிப்பு வரும், அந்தரத்துலேயும் வரும், சூட்சமத்துலேயும் வரும். கடைசியாக ஒரு பிரணவம்னு ஒரு குட்டி சூரியனுடைய பிரணவமெல்லாம் ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு தான் வரும் வாழ்க்கையிலேயே. அப்படி வர்றப்போ அதில் கூட உங்களுக்கு ஏதாவது அவர் கெடுதல் பண்ணணும்னு நினச்சா பண்ணி விட்டுருவார். புரியுதுங்களா? அதனால் அந்த தசாபுத்திகளையும் முழுமையாக பார்க்கணும். புதன் இவங்களுக்கு கெட்டிருக்கே மேடம், ஆனால் என்கிட்ட படிக்கிறவங்க கேட்பாங்க, புதன் கெட்டிருக்கு இவங்களுக்கு நரம்பில் பிரச்சனை இருக்குதுன்னு நான் சொன்னால் அவங்க இல்லைன்ட்டாங்கன்னுவாங்க. அப்படி புதன் கெட்டதுனால எல்லாம் நரம்பு கெடாது. புதன் தசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ வந்தால் தான் கெடும். இப்போ நல்லா இருக்குன்னு ஒருத்தங்க சொல்கிறாங்க, இல்லை புதன் கெட்டிருக்கு உங்களுக்கு இது வரும்னு சொல்லும்போது இல்லையே எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு அடுத்த தசை புதன் தசையாவோ அடுத்த புத்தி புதன் புத்தியாவோ இருந்தால் அவங்க ஃபோன் பண்ணுவாங்க, அம்மா நீங்கள் சொன்னீங்கல்ல உங்களுக்கு நரம்புகளில் பிரச்சனை வரும்னு, அப்போ நீங்கள் சொன்னப்போ எனக்கு இல்லை, ஆனால் இப்போ இந்த மாதிரி ஆகி நான் ஹாஸ்பிட்டல் வந்தேன், இது பார்த்தோம் நிறையா செலவு, அப்படி ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க, பண்ணணுமா, நீங்கள் பாதிச்சிருக்குன்னு அன்றைக்கி எனக்கு சொன்னீங்களேன்னு கேட்பாங்க. அப்போது நான் சொன்னப்போ புதன் தசை இருந்திருக்காது, ஆனால் அதுக்கப்புறம் புதன் தசை வர்றப்போ அந்த பாதிப்புகளை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி மருத்துவ ஜோதிடத்தில் பல விஷயங்கள் இருக்குது. இதில் எதுவுமே, அதாவது அவர் ஒன்று சொன்னார், அந்த நேரம் எனக்கு தெரியும் நான் அப்போ சொல்கிறேன் அப்படின்னு, அதை சொன்னது இதுதான் அவர் சொன்னார். தசாபுத்திகளில் உங்களை பாதிக்கக்கூடிய கிரகத்துடைய நேரம் வரும்போது உங்களுக்கு அது நடக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்போது நடக்கும், அதுக்கு மந்திரம் தீர்வாகாது, டாக்டர்கிட்ட தான் போய் ஆகணும். சரிங்களா? டாக்டர்கிட்ட போய் உட்காந்துட்டு அங்கே டாக்டர் உட்கார வச்சுருப்பாருல்ல, அந்த நேரத்தில் வேணால் நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கலாம், எனக்கு சீக்கிரம் சரி பண்ணி விட்டுருன்னு. ஆனால் டாக்டர்கிட்ட போய் முழுமையாக அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் சரியாகும். மந்திரம் சரி பண்ணாது. மந்திரம் 1% வேலை செய்யும், மிச்சம் 99% வேலையை டாக்டர் செய்வார். அதை தான் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கார். புரிஞ்சுதா? இந்த உலகத்தை இப்படி படித்த டாக்டர்களால் உங்களுக்கு ஒரு தீர்வை அவர் கொடுத்துருக்காரே தவிர மந்திரத்தினால இல்லை. அதனால் தயவு செஞ்சு மந்திரம் சொல்லுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு சொல்லுங்கள். சும்மா வீட்டில் உட்காந்துட்டு மந்திரம் சொன்னால் உடம்பு சரியாகாது. சரிங்களா? அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் பணத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இது நான் சொல்லணும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லப்படுறது பரிகாரத்தில் ஐஸ்வர்யம்தான். ஐஸ்வர்யம் வரும், பணம் வரும், ஐஸ்வர்யம் வரும், பணம் வரும், பணம் கொட்டுன்னு. நீங்கள் ஏதாவது வேலை பண்ணி அதன் மூலமாக சம்பாதிச்சாதான் பணம் கொட்டும். அதுக்கு 1% உதவி செய்கிறது மந்திரங்களும் தந்திரங்களும் பாராயணங்களும் பதிகங்களும். சரியா? பதிகம் மட்டும் படிச்சுட்டு 1% வேலை பார்த்துட்டு 99% எனக்கு கிடைக்கணும்னா கிடைக்காது. நீங்கள் பதிகம் படிங்க, வேலை பாருங்கள். நீங்கள் வேலை பார்க்குறப்ப பதிகம் படிச்சுட்டே சொல்லுங்கள். புரிஞ்சதா? இப்போ டெய்லரிங் பண்ணுறீங்கன்னா அந்த பதிகத்தை சொல்லிக்கிட்டே டெய்லரிங் பண்ணுங்கள். கஸ்டமர்ஸ் வருவாங்களாக இருக்கலாம் தான் நான் சொல்லுவேனே தவிர வருவாங்கன்னெல்லாம் சொல்ல மாட்டேன். சரிங்களா? ஏன்னா கடவுள் என்கிட்ட சொல்லலை, அவங்க பதிகம் படித்தா நான் அவங்களுக்கு அதை தர்றேன்னு அவர் என்கிட்ட சொல்லலை. நான் உங்களுக்கு தைரியமாக அது பதிகம் படிமா உனக்கு வந்துடும் அப்படின்னெல்லாம் என்னால் சொல்ல முடியாது.
அவர் எனக்கு கேரண்டி கொடுத்தா தான் நான் சொல்ல முடியும். அவர்கிட்ட வேணால் கேட்டு பார்க்குறேன், கொடுத்தாருன்னா சொல்கிறேன். ஆனால் கொடுக்கலாம் மாட்டார். சரியா? உங்கள் கருமாவை விதித்தது அவர் தான். அவராக நினச்சாதான் உங்களுக்கு எதாவது செய்ய முடியுமோ தவிர சும்மா எதுவுமே செய்ய முடியாது. அதனால் அவரை கையெடுத்துக்கோங்க. நான் போய் வேலை பார்க்க போகிறேன், என் வேலை நல்லா நடக்கணும், எனக்கு அந்த வேலை கஷ்டமாக இருக்கக்கூடாது, அதே போல் என்னோட சூழலும் எனக்கு வேலையை கெடுக்காமல் இருக்கணும் அப்படின்னு அவரை கையெடுத்து கும்பிட்டு போய் வேலை பாருங்கள். அதுக்கு அவர் எல்லாமே செய்வார், நீங்கள் கேட்டது எல்லாமே செய்வார். உட்காந்து அப்படியே புக்கை படிக்கிறதுனால உங்களுக்கு எதுவுமே நடக்காது. அந்த பண்டிட் அவர்கள் சொன்னதும் நடக்காது, மற்ற ஜோதிடர்கள் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்களா, அதுவும் நடக்காது. அவர் சிஎம்மோட ஜோதிடராக இருக்கார் அப்படிங்கிறதுக்காக அவர் சொன்னது நடந்துருனால கிடையாது. அவரும் சாதா மனுஷன்தான், சிஎம்மும் சாதா மனுஷன்தான். கடவுளுக்கு சிஎம்மும் ஒன்று தான், நீங்களும் ஒன்று தான். கடவுளுக்கு எந்த ஸ்பெஷலும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் சொல்கிறேன். அதாவது இது மட்டும் பண்டிட் அவர்கள் சொல்லலை, இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லி வச்சுருக்கார். விஜய் அவங்கள பற்றி, விஜய் ஜெயித்ததுக்கான ஒரு ரீசன், விஜய் எதை பண்ணார் அதை பண்ணார்னெல்லாம் அவர் சொன்னார். சரியா? அந்த விஷயங்களை பற்றியும் நம்ம பேசும் பாவைகளை நான் அடுத்த பதிவு போடுறேன். நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். விஜய் அவர்கள் ஜெயித்ததுக்கான ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன், இந்த பண்டிட் அவர்கள் ஜெயிக்காமல் போனதுக்கான விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ.